வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. உலக பொருளாதாரம், அதாவது அமெரிக்கா, சைனா, அப்புறம் நம்ம இந்தியா, இந்த 3 சக்தி வாய்ந்த நாடுகளோட பண பரிமாற்றம் தான் இந்த உலகத்தோட போக்கையே மாற்றுது. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு போயிடலாம். உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் என்னது இது? அமெரிக்கா சீனா கிட்ட வாங்கின கடனை திருப்பி தர முடியலன்னா என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. இது வெறும் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான், ஆனா இது நடந்துச்சுன்னா இந்த உலகத்தையே புரட்டி போட்டுரும். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அது சும்மா இருக்காது, ரொம்பவே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். முதல்ல மொத்த உலக பொருளாதாரமும் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகும். சீனாவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நஷ்டம் ஏற்படும். அமெரிக்க டாலரோட மதிப்பு ஒரே அடியா பாதாளத்துக்கே போயிடும். இதனால அமெரிக்காவில் உள்ள வட்டி விகிதம் எல்லாம் ராக்கெட் வேகத்துல மேல போகும். இதனாலேயே அமெரிக்காவோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி, ஒன்னு விழுந்தா மத்ததெல்லாம் தானா விழ ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு நிமிஷம், நிஜத்துல இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் இந்த மாதிரி மோசமான நிலைமை வரவே வராதுன்னு எக்ஸ்பர்ட்லாம் ப்ரெடிக்ட் பண்றாங்க? அப்படி என்னதான் அமெரிக்கா பொருளாதாரத்துல அசைக்க முடியாத சக்தி இருக்கு? வாங்க அதை பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். இதுக்கு முக்கியமான ஒரே காரணம் அமெரிக்கா தான். உலகத்திலேயே மிகப்பெரிய மிகவும் நம்பகமான ஒரு பொருளாதாரம்னா அமெரிக்கா தான். பல வருஷமா அவங்க வாங்கின கடனை கரெக்டாக திருப்பி கொடுத்துருக்காங்க. அதனால தான் மற்ற நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுக்கு இன்னொரு பெரிய காரணம் இருக்கு. 2வது உலக போருக்கு அப்புறம் அமெரிக்காவோட டாலர் இந்த உலகத்தோட ரிசர்வ் கரன்சியா மாறி இருக்கு. நீங்க பாருங்க, அமெரிக்காவோட பவர் ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி உலகத்தையே ஆட்டி படைக்கிற கம்பெனிஸ், உலகத்துல மிக வலிமையான இராணுவம், கூகுள், நாசா மாதிரி டெக்னாலஜில டாப்பா இருக்கிறாங்க. அண்ட் முக்கியமா ஸ்டான்ஃபோர்டு, ஹார்வர்டுங்கிற மாதிரி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அமெரிக்கால தான் இருக்கு. அண்ட் ஹாலிவுட் மூலயமா உலகத்து மேல இருக்கிற அவங்களோட கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் அமெரிக்கா ஒரு சக்தி வாய்ந்த நாடா இருக்கு. இதை சிம்பிளா ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கா ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு பணியார் மாதிரி. அவர் யார்கிட்ட கடன் வாங்கினாலும் கரெக்டான நேரத்துல திருப்பி கொடுத்துருவாரு. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் கண்ணை மூடிட்டு பணத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் உலக நாடுகள் அமெரிக்காவோட நிதி நிலைமை மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அமெரிக்கா இவ்வளவு கடன் வாங்குறாங்க, சரி, ஆனா சீனா மாதிரி நாடுகள் ஏன் கடனை திரும்பி திரும்பி அமெரிக்கா கொடுக்குறாங்க? இதுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான எக்கானமிக்கல் சைக்கிள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த சைக்கிள் எங்க தொடங்குது அப்படின்னா, சீனா அவங்க தயாரிக்கிற பொருளை உலகம் முழுக்க விற்கிறாங்க. இதனால அவங்களுக்கு கோடி கணக்கில் அமெரிக்க டாலரா அவங்களுக்கு வருமானம் வருது. இப்போ அவங்க கையில இருக்கிற இந்த பெரிய தொகை என்ன பண்ணுவாங்க? அதை அப்படியே கொண்டு போய் இந்த உலகத்தோட ரொம்பவே சேஃபான முதலீடுன்னு கருதப்படுற அமெரிக்காவோட அரசாங்க பத்திரம் இருக்கு இல்லையா, அதாவது பாண்ட்ஸ், அதுல முதலீடு பண்றாங்க. இதுதான் ஒரு வகையில அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்குற மாதிரி. ஆனா ஏன் இப்படி சீனா செய்யுது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. ஒன்று, அவங்க கிட்ட மழை போல குமிஞ்சிருக்க அந்த பணத்தை சேஃபா வைக்கிறதுக்கு அமெரிக்காவோட பாண்ட்ஸ் ஒரு சேஃபான இடம். 2, அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டெடியான வட்டியுமே கிடைக்கும். 3வது, இது அவங்களோட ட்ரேட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண உதவுது. அதாவது அமெரிக்காவுக்கு வித்து சம்பாதிக்கிற டாலர்ஸை மறுபடியும் அமெரிக்காவிலே முதலீடு செஞ்சிடறாங்க. எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவோட பொருளாதாரம் ஸ்டேபிளா இருந்தாதான் சைனாவோட ஏற்றுமதி பிசினஸும் நல்லாவே நடக்கும். ஸோ இது அவங்களுக்குமே நல்லது. இப்போ புரியுதா? சரி, இது வரைக்கும் அமெரிக்கா சீனா பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போவோம். இந்த 2 பெரிய சக்திகளுக்கிடையே வளர்ந்து வரும் நம்ம இந்தியா எந்த இடத்துல வளர்ந்து நிற்க போகுது அதையும் பார்த்தலாம் வாங்க. இந்தியாவோட பொட்டென்ஷியல் ரொம்பவே பெருசு. உலகத்திலே அதிகமான இளைஞர்கள் இங்கே தான் இருக்காங்க. பொருளாதாரம் ஜெட் வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக ஐடி துறையில் நம்ம தான் கிங்கு. விண்வெளி துறையில மங்கள்யான், சந்திரயான் என மிக பெரிய பெரிய சாதனைகள், இப்படி பல ஸ்ட்ரென்த் லிஸ்ட் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. ஆனால் இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். முக்கியமா கல்வியோட தரத்தை இன்னுமே கூட்டணும். நம்ம இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னுமே மேம்படுத்தணும். கண்டிப்பா ஊழலை அடியோட குறைக்கணும். இந்த மாதிரி பல சவால்களும் நம்ம முன்னாடி இருக்கு. இதை எல்லாமே கடந்தாதான் அந்த சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ் நமக்கு சாத்தியம். சரி, அடுத்து 10 வருஷத்துல பவர் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொருளாதாரம், டெக்னாலஜின்னு இந்தியா ரொம்பவே வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல வயசானவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு வர்றது பெரிய சவாலா இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு நம்ம இளைய தலைமுறைகள் தான் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, அடுத்ததா சில நம்பர்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டோட மொத்த வருமானத்தை, அதாவது ஜிடிபியை அந்த நாட்டோட கடனோட ஒப்பிட்டு பார்ப்பது தான். ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே கடன் வாங்க முடியும்.
ஸோ சேம் கான்செப்ட் தான். ஒரு நாடு கடனை திருப்பி தர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த கணக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வரும். அமெரிக்காவோட கடன் அவங்களோட பொருளாதாரத்தை விட ரொம்பவே அதிகம், கிட்டத்தட்ட 118%. ஆனா இந்தியாவோட கடன் நம்மளோட பொருளாதாரத்துல 82% தான். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட கடன் இன்னுமே நிர்வகிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கு. இது நம்மளோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்ல விஷயம். இதை வச்சு பல எக்ஸ்பர்ட் என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா, இப்படியே இந்தியா போய்கிட்டு இருந்துச்சுன்னா 2030 to 40க்குள்ள டாப் 3 பொருளாதாரத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 2050க்குள்ள இந்தியா வந்து டாப் 1 பொசிஷன் கூட வரதுக்கான சாத்தியக்கூறு சக்தியுமே நம்ம இந்தியா கிட்ட இருக்கு. சரி, இறுதி கட்டத்துக்கு நெருங்கிட்டோம். இப்போ கரண்ட்ல யாரு பவர்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்தோம். ஃபியூச்சர்ல நம்ம இந்தியாவுக்கு என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். சரி, கடைசியா இது நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. 2050க்குள்ள உலகத்தோட பவர் மையமா எது இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான் அப்படி.